பழனி அடிவாரம் தனியார் மண்டபத்தில் கோல்டன் கல்வி நிறுவனத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது. பழனி அருகே KG வலசில் கோல்டன் கல்வி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு மாணவிகளுக்கு செவிலியர் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கல்வி நிறுவனத்தின் முதலாம் ஆண்டு மாணவியருக்கு வரவேற்பு விழா, கல்லூரி 9வது ஆண்டு விழா மற்றும் பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா என முப்பெரும் விழா பழனி அடிவாரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கல்வி நிறுவன தாளாளர் மாசிலாமணி காளியப்பன் வரவேற்புரை வழங்கினார். முதல்வர் உமா மகேஸ்வரி தொகுப்புரை நிகழ்த்தினார். விஷ்ணு மாயா நிறுவன இயக்குனர் அசோக் தலைமை வகித்தார். தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பழனி பாலன், நகர செயலாளர் மிதுன் பேச்சியம்மாள், அரசியாலை சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். அவர் பேசுகையில், செவிலியர் பணிபுரிவோர் மட்டுமே அதிக நேரம் வருத்தத்தில் உள்ளவர்களுடன் இருக்கும் நிலை உள்ளது. ஆகவே அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியையும் மறந்து அவர்களது வருத்தத்தில் பங்கேற்று அவர்களை நலம்பெற செய்து மகிழ்வோடு அனுப்பும் பெரும்பணியை செய்கின்றனர். செவிலியர் பணிபுரிவோர் தனியாக எந்த புண்ணிய காரியமும் செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் செய்யும் பணி அவர்கள் தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்கும் பணியாகும் என பேசினார். தொடர்ந்து பயிற்சி முடித்த மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார். விழாவை முன்னிட்டு மாணவிகளின் கலை நிகழ்ச்சியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் அன்வர்தீன், பழனி பாராமெடிக்கல் கல்லூரி ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பொதுக்குழு தீர்மானத்தினுடைய அடிப்படையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் போராட்ட அறிவிப்பு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று மதுரை மாவட்டத்தில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை கட்டமைத்திருக்கிறோம். போராட்டத்தினுடைய நோக்கம் என்பது, ஏற்கனவே திமுக அரசானது டேப்ஸ் திட்டத்தை அறிமுகம் செய்து அதற்கான செயல்முறை ஆணைகள் வெளியிடாமல் இருக்கிறது. ஆகவே இன்று புதிதாக பதவியேற்றிருக்கின்ற தாவேக அரசும் நிச்சயமாக இன்று பணி ஓய்வு பெற்ற 6000 பேர் இன்று CPS திட்டத்தில் செயல்முறை ஆணைகள் இல்லாமல் பென்ஷன் வாங்க முடியாத சூழல் இருக்கிறது. அதே போன்று அந்த டேப்ஸ் திட்டத்திற்கான செயல்முறை ஆணைகளை உடனடியாக இந்த அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே வேளையில் இன்று அதுவரை அந்த டேப்ஸ் திட்ட செயல்முறை ஆணைகள் வெளியிடும் வரை எங்களுடைய மாநில பொதுக்குழு தீர்மானத்தின் அடிப்படையில் கடைசி மாத சம்பளத்தில் 50% பென்ஷனை செயல்முறை ஆணைகள் வரும் வரை நிவாரணமாக இடைக்காலமாக கொடுக்கும்படியும் இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதையும் தாண்டி இன்றைய முக்கிய கோரிக்கையாக நாங்கள் வைத்திருப்பது, இன்றைக்கி தமிழ்நாட்டிலே மேல்நிலை கல்வி தொகுதியிலே பல்வேறு விதமான குமரப்பருவ மாணவர்கள் பல்வேறு சூழலோடு இன்றைக்கு எதிர்கால தலைமுறையை கட்டமைத்திருக்கின்ற சூழல். ஆனால் இன்று பணி பாதுகாப்பற்ற சூழல் முதுகலை ஆசிரியர்களுக்கு இருக்குது. பள்ளிகளை பாடம் நடத்த விடுங்கள் என்பதுதான் முக்கிய கோரிக்கையாக இருக்குது. கடந்த காலத்தில் திமுக அரசுக்கு ஆசிரியர்கள் ஏற்பட்ட அதிருப்தி கூட இதுதான் முக்கிய காரணம். கற்றல் சாரா பணிகளை தமிழ்நாட்டில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு தரக்கூடாது, பள்ளிகளுக்கு பாடம் நடத்த விடுங்கள் என்பதுதான் முக்கிய கோரிக்கை. இந்த அரசாங்கமும் புதிதாக ஏற்றிருக்கிற தாவேக அரசாங்கமும் நிச்சயமாக ஆசிரியர்களை பாடம் நடத்த விடுங்கள் என்பதுதான் இந்த போராட்டத்துடைய முக்கிய நோக்கம். இதையும் தாண்டி முதுகலை ஆசிரியர் தொகுதிகளுக்கு நிச்சயமாக இந்த ஒரு 50 ஆண்டு காலமாக நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராடியிருந்தால் கூட இந்த தொகுதிக்கான நிதி சாராத கோரிக்கைகளை மாண்புமிகு இன்றைய நிதியமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், முதலமைச்சருக்கு நாங்கள் ஏற்கனவே தீர்மானத்தை அளித்திருக்கிறோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இன்று கல்லூரி பேராசிரியர் நியமனத்தில் ஒரு முதுகலை ஆசிரியர்களுக்கான இடஒதுக்கீடு, இன்று முதுகலை மேல்நிலை கல்வி தொகுதியில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு DI போஸ்ட் இருப்பது ஒன்று, முதுகலை ஆசிரியர்களுக்கும் மேற்பார்வை செய்வதற்கு DI போஸ்ட் உருவாக்கிட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அதே போன்று கல்லூரி விரிவுரையாளர்கள் இன்னைக்கு எங்கள் கேடரில் தான் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களையும் இளநிலை விரிவுரையாளராக அறிவிக்க வேண்டும். மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை முதல்வர் என்ற அடிப்படையில் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பிரதானமாக கடைசியாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் நாங்கள் வைத்த கோரிக்கை, அவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நல்ல கோரிக்கை என்பது, மேல்நிலை கல்வி எப்படி தொடக்க கல்வித்துறைக்கு தொடக்க கல்வி இயக்குநரகம் தனியாக இயங்குவது போன்று பள்ளிக்கல்வித்துறையில் மேல்நிலை கல்வி தொகுதிக்கு தனி இயக்குநரகம் அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய 50 ஆண்டு கால கோரிக்கை. அந்த கோரிக்கையை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், இது நியாயமான கோரிக்கை, நாங்கள் பரிசீலித்து செய்வோம் என்று உறுதியளிக்கிறார். அந்த கோரிக்கையெல்லாம் செய்ய வேண்டும். அரசை இந்த நாங்கள் கொடுத்திருக்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றி தருவதற்கான இந்த ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜூன் 18 தொடங்குகிறது. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏற்கனவே நாங்கள் கொடுத்த கோரிக்கையையும் அரசும் பரிசீலித்து நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இன்று தமிழகமெங்கும் நடத்த இருக்கிறோம். அதில் முதல் கட்டமாக மதுரை மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைக்கின்றோம். அன்பழகன், தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் மாநில பொதுச் செயலாளர்.